நடிகன் தான். அதனால் டயலாக் நல்லா பேசுகிறாப்புல. ஜோசப் விஜய் வந்து டயலாக் நல்லா பேசுகிறாப்புல. அந்த சீனும் நல்லா காட்டுறாப்புல. ரீல்ஸுக்கு அது வந்து ஒத்து வருமே தவிர அது ஆட்சிக்கு வந்து நடைமுறைக்கு ஆட்சிக்கு பலனே இல்லை. டாக்டர் விஜயபாஸ்கர் எடுத்துங்க, அதிமுக அமைச்சராக இருக்கும். அவர் டாக்டர், எம்பிபிஎஸ் ப்ரொஃபஷனல் டாக்டர். அவர் ஏதோ பட்டம் வாங்கிட்டு இல்லை, உண்மையிலே டாக்டர். அவர் வந்து குட்கா வழக்கில் நேரடி குற்றவாளின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர் இருக்கா இல்லைங்களா? அவரை வந்து நீ கூட்டு வந்து சேர்த்துட்டு நான் ஊழலும் செய்ய மாட்டோம், செய்யவும் விட மாட்டோம், செஞ்சவங்களே விட மாட்டேன்னு சொன்னால் கூட்டு வந்து உங்கள் கட்சியில் சேர்த்துக்கியா? இது என்னங்க இது? இன்னைக்கு தாவேக ஆட்சி வந்து ஒட்டுமொத்த சிஸ்டமே ஸ்தம்பித்து போயிருக்குங்க. இல்லை அதாங்க, கீர்த்தி சுரேஷ் பார்க்கலாம், சமந்தா பார்க்கலாம், சமந்தா புருஷன் பார்க்கலாம், சமந்தா புள்ள பார்க்கலாம். அதான் சொல்கிறேன், நடிகர்கள் யாரோட போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் பார்க்க முடியல அவரால். இதில் சமூகத்துக்கு என்ன நன்மைன்னா ஒரு மயிரம் இல்லை. உண்மையாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி அங்கே உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் தாவேகாவுக்கு தான் ஆதரவு, திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடலன்னு சொன்னால் இவரெல்லாம் வந்து நடுத்தேரில் சாணியை கரிச்சு தலையில் ஊற்றணும்னு தான் தோணுது. ஏன்னா வயசானவர் இல்லை, அடிக்க முடியாது இல்லையா? உலகெங்கும் பரவி வாழக்கூடிய குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நம்முடைய அரசியல் நிலவரம் குறித்தும் நாட்டு நடப்பு குறித்தும் பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் முதலாமவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா தடா ரஹீம் அவர்கள் நம்மளோட இருந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. ஆட்சி அமைப்போம்னு சொல்லி சில நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்க. ஊழலற்ற ஆட்சி தாவேக அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டமன்ற டயலாக் நல்லா பேசுறாப்புலங்க விஜய். அடிப்படை நடிகன் தான். அதனால டயலாக் நல்லா பேசுறாப்புல. ஜோசப் விஜய் வந்து டயலாக் நல்லா பேசுறாப்புல. அந்த சீனும் நல்லா காட்டுறாப்புல. ரீல்ஸுக்கு அது வந்து ஒத்து வருமே தவிர அது ஆட்சிக்கு வந்து நடைமுறைக்கு ஆட்சிக்கு பலனே இல்லை. நீங்கள் ஊழலில் வந்து நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், செய்யவும் விட மாட்டோம், செஞ்சவங்களே விட மாட்டோம். கூட்டு வந்து சேர்த்துக்கிங்களா? இப்போ டாக்டர் விஜயபாஸ்கர் எடுத்துங்க, அதிமுக அமைச்சராக இருக்கும். அவர் டாக்டர், எம்பிபிஎஸ் ப்ரொஃபஷனல் டாக்டர். அவர் ஏதோ பட்டம் வாங்கிட்டு இல்லை, உண்மையிலே டாக்டர். அவர் வந்து குட்கா வழக்கில் நேரடி குற்றவாளின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர் இருக்கா இல்லைங்களா? அவரை வந்து நீ கூட்டு வந்து சேர்த்துட்டு நான் ஊழலும் செய்ய மாட்டோம், செய்யவும் விட மாட்டோம், செஞ்சவங்களே விட மாட்டேன்னு சொன்னால் கூட்டு வந்து உங்கள் கட்சியில் சேர்த்துக்கியா? இது என்னங்க இது? இன்னைக்கு தாவேக ஆட்சி வந்து ஒட்டுமொத்த சிஸ்டமே ஸ்தம்பித்து போயிருக்குங்க. திடீர்னு ஒரு அமைச்சர் போகிறான். நேற்று ஒரு அமைச்சர் போயிட்டு பள்ளிக்கூடத்தில் போய் மாணவனை கூப்பிட்டு வச்சு அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசுகிறேன், அதை பேசுகிறேன். இதில் கிறுக்குத்தனமான வேலை தானே? நீ கல்வித்துறை அமைச்சரா? நீ கல்வித்துறை அமைச்சரா? அப்போ என்ன செய்யணுமேன்னு தெரியுது. குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை தானும் போட்டுக்காம பிறருக்கும் கொடுக்காம அது பிச்சு பிடுங்கி திங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் இருக்குது. புரியுதுங்களா? இதில் தாவேக ஆட்சி வந்தது அப்படி இருக்குது. பாலாறு தேனாறு ஓடுது, வானத்தை வில்லா வளைச்சா மணலை கயிறா பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம், ரீல்ஸ் போட்டுக்கலாமே தவிர என்ன நடக்குது? ஒட்டுமொத்த இதுவே சிஸ்டமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துங்க, ஒரு இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை என்பது சாதாரணமானது இல்லை. மன்னர்கள் காலத்திலேருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு துறை அது உளவுத்துறை. ஒற்றர்கள்னு மன்னர்கள் காலத்தில் ராஜாக்கள் வந்து மந்திரிமார்களை நம்புறதை விட ஒற்றர்களை நம்புவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அளவுக்கு முக்கியத்துவம், அந்த அளவுக்கு ஒற்றர்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஏன் சொன்னீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு எஸ்எஸ்பின்ற ஒரு ரேங்க் இருக்குது. தினந்தோறும் காலையில் போய் எஸ்எஸ்பி தான் வந்து முதல்வரை சந்திப்பாங்க. இது யாரை வேணா கேட்டு பாருங்க, பொலிட்டிக்கல் இதில் இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க. எஸ்எஸ்பி தான் சந்திப்பாரு. எஸ்எஸ்பி அதுக்கு எஸ்பி கேட்டகரி எஸ்எஸ்பின்னுவாங்க. ஆமாம், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதிராக பேசுகிறவன், ஆதரவாக பேசுகிறவன், எல்லாம் சட்டம் ஒழுங்கு பற்றி முழு விவரத்தை எடுத்து போய் அவர் சப்மிட் பண்ணிட்டு சொல்லிட்டு வரணும். இது நடக்குது, இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் சப்மிட் பண்ணால் அதை முழுக்க இது யார், எம்ஜிஆர் படிச்சிருக்கார், அண்ணா படிச்சிருக்கார், கருணாநிதி படிச்சு, ஜெயலலிதா யாரையுமே கிட்ட சகாத அந்தம்மா கூட வந்து எஸ்எஸ்பியை வச்சு பேசுவாங்க.
பேசிட்டு அதில் உள்ள விஷயங்களை உடனே இன்டெலிஜென்ஸ் ஐஜியை கூப்பிட்டு உட்காந்து மீட்டிங் போடுவோம். மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கின் அடிப்படையில் தான் உடனே அது சர்க்குலர் மாதிரி டிஜிபிக்கு அனுப்புவாங்க. டிஜிபி டோட்டல் தமிழ்நாடுக்கு அந்த சர்க்குலர் அனுப்புவார். இதுதான் சட்டம் ஒழுங்குக்கு உண்டான ஒரு சரியான ஒரு நடவடிக்கை. புரியுதுங்களா? அப்போ எதில் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை உடனே தீர்க்க வழி பார்ப்பாங்க. இன்னைக்கு எஸ்எஸ்பி பார்க்கறதுக்கே அனுமதி இல்லை. திரிஷா போய் பார்க்கலாம், இல்லை அதாங்க கீர்த்தி சுரேஷ் பார்க்கலாம், சமந்தா பார்க்கலாம், சமந்தா புருஷன் பார்க்கலாம், சமந்தா புள்ள பார்க்கலாம். அதான் சொல்றேன், நடிகர்கள் யாருன்னா போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் பார்க்க முடியல அவரால். இன்னைக்கு அஸ்ரா கார்க்கு ஏன் எனக்கு மத்திய அரசுக்கு போறேன்னு ஓடுறாரு? அவர் தான் இன்டெலிஜென்ஸ் ஐஜியா போட்டிருக்காங்க. அவர் போட்டுட்டு அவருக்கு உண்டான பணியை கொடுத்தா தானே அவர் வேலை செய்ய முடியும். அவர் யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவார்? சிஎம் கூட தாங்க. இன்டெலிஜென்ஸ் என்பது சிஎம்முக்கு நெருக்கமா இருக்கணும். எந்த நேரமும் சிஎம்முக்கு நெருக்கமா இருக்கும் இன்டெலிஜென்ஸ். இப்போ எந்த சிஎம்ஐ பார்க்க முடியலையா? இவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. அது மற்றது இருக்குன்னு சொன்னா ஆதவர்ஜுனா அது ஒரு மென்டலு, அவன் நிர்மல்குமார் அவன் ஒரு மென்டலு, இப்படி இல்லை அமைச்சர்கள் தான் இருக்காங்க. ஆனால் ஆளாளுக்கு தான் தோன்றித்தனமா விளையாடி போயிட்டே இருக்காங்கல்ல ஒவ்வொருத்தரும். அப்போ டிஸ்கஸ் யாரை பண்ணுவாங்க? அப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. தொடர்ச்சியா இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமா தொடர்ச்சியா நீங்க பேசுறீங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சி மேடைகளையும் முழங்கி இருக்கீங்க இது குறித்து. இதனாலேயே உங்களுக்கு ஒரு 86 வழக்குகள் உங்கள் மீது இருப்பதாக நீங்க சொல்லியிருக்கீங்க. அத்தனை வழக்குகளும் இந்த சிறைவாசிகளுக்காக போராடினால வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எங்க தடைபடுது? அதுல இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. ஏன் இஸ்லாமிய சிறை கைதிகள்னு சொல்லணும்? உள்ள இருக்கிறவன் இந்துவும் இருக்கிறான், கிறிஸ்டியனும் இருக்கிறான், பௌத்தனும் இருக்கிறான். ஆனா இது குறிப்பா ஒண்ணு கோவை கலவரம் சம்பந்தமான கைதிகள்னு சொல்லலாம். இஸ்லாமிய சிறை கைதிகள் இதுல ஒரு அரசியல் இருக்கிறதாவே நான் பாக்குறேன். எப்படி இருக்குது? இது எப்படி எங்க தடைபடுது? ஏன் இவ்வளவு தாமதம்? இல்லை, நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. ஏன் இஸ்லாமிய சிறைவாசின்றீங்க? சிறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விடுதலை பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்கலாமே அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு முறை அண்ணா பிறந்தநாளோ எம்ஜிஆர் பிறந்தநாளோ நன்னடத்தை விதிகளை பின்பற்றி சிறை கைதிகள் விடுதலை செய்த வண்ணமாக தான் இருக்காங்க. நீங்கள் கலைஞர் ஆட்சியில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் விடுதலை பண்ணிட்டாங்க. 2003 விடுதலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2019 விடுதலை பண்ணியிருக்காங்க. இப்போது 2021 விடுதலை பண்ணாங்க. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நன்னடத்தை விதியை பின்பற்றி 10 ஆண்டுகள் கழித்து ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய சிறைவாசின்னு ஏன் மென்ஷன் பண்ணுறோம் சொன்னால், இவங்களை மட்டும்தான் விடுதலை பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதனால தான் அதை மென்ஷன் பண்ண அரசியல் ரீதியாக. இப்போ இஸ்லாமிய சிறைவாசின்னு சொன்னால் ஏதோ ஒரு கொலை கேஸில் போயிருக்கான் அதெல்லாம் விட்டுறாங்கன்னு வைங்க, அதெல்லாம் பார்க்கல. பட் குறிப்பாக அரசியல் ரீதியாக சிறைக்கு போன கைதிகளை என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனல் கிளாஸு எக்ஸ்ப்ளோஸ் ஆக்டு அதை காரணம் காட்டி தான் தொடர்ந்து மறுத்துக்கிட்டே வரும்போது அது பொதுத்தளத்தில் நாம் அதை கொண்டு போகணுன்றதுக்கு தான் அதை நம்ம கொண்டு போகிறோம், இஸ்லாமிய சிறைவாசிகள்னு சொல்லிட்டு. அதை தான் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானாக இருக்கட்டும், அல்லது வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தோழர் வேல்முருகனாக இருக்கட்டும், இன்னும் பிற நபர்களில் நாங்கள் பேசும்போது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை அப்படின்னு. கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 பேர் ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்றத்தில் அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சரி, நம்ம ஆளுங்களையும் விடுதலை பண்ணிட்டோம். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி திமுக ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்தோம், நாங்கள் ஆட்சி அமைச்சோன்னா இஸ்லாமிய சிறைவாசியை விடுதலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திமுக ஆட்சி வந்தோடனே ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் திமுக என்ன பண்ணுது சொன்னால், அந்த 700 பேருன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டரை பாஸ் பண்ணும்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில குறிப்பிட்ட வழக்குகளில் உள்ளவங்களுக்கு விடுதலை இல்லை அப்படின்றாங்க. அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு கற்பழிப்பு வழக்கு, அப்புறம் இது போல் சிலது போட்டு அதில் மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனல் கிளாஸு எக்ஸ்ப்ளோஸ் ஆக்டுன்னு சொல்லி போடுறாங்க. அப்போது எங்கள் வழக்குகளில் முஸ்லீம்களை கைது பண்ணாவே கம்யூனல் கிளாஸ்ன்னு தான் போடுவோம். அந்த ஆக்ட் எது இருந்தாலும் அந்த ஆக்ட் போடுவான். அப்படின்போது எக்ஸ்ப்ளோஸ் ஆக்ட் என்பது எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளோஸ் ஏதாவது ஒன்று போடுறான் எக்ஸ்ப்ளோஸ் ஆக்ட்.
போடும்போது அப்போ இஸ்லாமிய கைதிகளை சிறைவாசிகளை விடுதலை பண்ணக்கூடாதுன்னு தான் திமுகவினுடைய திட்டம். அதுக்காக தான் இப்படி ஒரு ஜீவோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஆச்சு. அப்போ உடனே அன்றைய திமுக அரசு என்ன பண்ணிச்சுன்னா, ஆதிநாத் முன்னாள் நீதியரசர் ஆதிநாதன் தலைமையில் ஒரு குழு ஒன்று போட்டாங்க. பட் அந்த குழு பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டதும் சரி, அந்த குழு சம்மந்தப்பட்ட சிறைவாசிகள்கிட்டையும் போய் விசாரிக்கல, அந்த சிறைவாசியுடைய குடும்பத்தாரையும் விசாரிக்கல, இப்படியே இருக்குது. அது தேர்தல் நெருங்க ஒரு விதமான அரசியல், இப்போ நாம் தமிழ் கட்சியெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி, அதேமாரி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய மாநாட்டிலே தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்றத்திலே நாங்கள் தான்டா எதிர்கட்சி, நாங்களே விடுதலை பண்ண சொல்கிறோம், நீங்கள் ஏன் விடுதலை பண்ணலன்ற கேள்வி வச்ச உடனே திமுகவுக்கு ஒரு விதமான அலர்ஜி ஆகிட்டு, அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே எல்லாருக்கும் பரோல் கொடுக்குறாங்க. இடைக்கால பரோல் கொடுக்குறாங்க. அந்த இடைக்கால பரோல் கொடுக்குறாங்க. அந்த பரோல் கொடுத்துட்டு கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியே தான் இருக்காங்க. அதில் ஆதிநாதன் பரிந்துரைன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பேர் விடுதலை பண்ணுறாங்க. சில பேர் நீதிமன்றத்து மூலிமா விடுதலை ஆகிறாங்க. மற்ற உள்ள நபர்களை அந்த பரோல் கேன்சல் ஆகி மறுபடியும் சிறைக்கு போயிட்டாங்க. அப்படி தான் பார்க்கணும். சிறையில் இருக்காங்க. இப்போ தாவேக ஆட்சி வந்திருக்கு. இந்த தாவேக ஆட்சிக்கிட்டே அந்த கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. பட் அந்த கோரிக்கை இப்போ முஸ்லீம் லீக் தாவேகா கூட போய் கூட்டணி வச்சாங்க. ஐஎம்எல் திமுக தோத்து, அதான் இருந்தாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அப்போ நான் தான் சொன்னேன், அவர் பேராசிரியர் காதம்பதினுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் இன்னும் திமுக வாழை பிடிச்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு போய் நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு சமூக பிரச்சனைகளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சரின்னு சொல்லிட்டு அவருடைய சமூக பிரச்சனையை பேசியிருக்காரு. என்னென்னா அமைச்சர் பதவி வேணும், ஒரு வக்ஃப் போர்டு சேர்மன் பதவி வேணும், ஒரு 50 கோடி 100 கோடி வேணும். அவருடைய சமூக இல்லை குற்றச்சாட்டு இல்லை, யதார்த்தமாக நடக்கிறது. ஆமாம், அப்படி வைக்கும்போது அதை அவர் சரி கட்டி கொடுத்துட்டாங்க. அவர் போய் ஆதரிச்சிட்டாங்க. இதில் சமூகத்துக்கு என்ன நன்மைன்னா ஒரு மயிரம் இல்லை, உண்மையாக தான் சொல்லுவேன். இன்றைக்கி அங்கே உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் தாவேகாவுக்கு தான் ஆதரவு, திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடலன்னு சொன்னால் இவரெல்லாம் நடுத்தேரில் சாணியை கரிச்சு தலையில் ஊற்றணும்னு தான் தோணுது. ஏன்னா வயசானவர் இல்லை, அடிக்க முடியாது இல்லையா? இல்லை நான் என்ன சொல்கிறேன், சமூக பிரச்சனை வைக்கணுங்க. நீங்கள் சிறைவாசி விடுதலையோ அல்லது கட்டாய பதிவு திருமண சட்டத்தை இஸ்லாமியர்களுக்கு விலக்கோ, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போன்ற வக்பார் அந்த போன்ற விஷயங்களை தாவேகாவுக்கு ஆதரிச்சிருந்தீங்கன்னா நானே வரவேற்பேன். அதை விட்டுட்டு உங்கள் நலன், உங்கள் கட்சி நலன், உங்கள் கூட இருக்கிறவனுடைய நலனுக்காகன்னும் போது அப்போ சமூக அமைப்புன்னு ஏன் சொல்லிக்கிறீங்க? சமூக அமைப்புன்னு சொல்லாதீங்க. முஸ்லீம் லீக் சமூக அமைப்பு இல்லை, டிக்ளேர் பண்ணுங்க. நான் உங்களை கேட்க முடியாது. சரி, நீங்கள் சமூகத்துக்காக என்ன பிடுங்குனீங்க? நீங்கள் இதே காங்கிரஸ் கூட 91 காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தாங்க முஸ்லீம் லீக்கு. காங்கிரஸ் பாபர் மசூதி இடிக்கும் போது மத்தியில் யார் ஆச்சு? பாஜக ஆச்சு, காங்கிரஸ் தானே ஆச்சு. அப்போ நரசிம்மராவ் வேடிக்கை பார்க்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? முஸ்லீம் லீக் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கேள்வி வருதா இல்லையா? அப்போ முஸ்லீம் லீக்குடைய செயல்பாடு பேர் தான் முஸ்லீம் லீக். அது முஸ்லீம்களுக்கான லீக் இல்லை, அது வீக்காகி பல காலம் ஆயிடுச்சு. அது ஆமாம், காஜமில்லத்தோடு போச்சு. அது காஜமில்லத்துக்கு ஒரு சமூக ரீதியான உணர்வு, ஒரு மொழி ரீதியான உணர்வு, தேசிய உணர்வு எல்லாமே இருந்தது அவருக்கு. இப்போ இருக்கிற பயலுங்களுக்கு எவனுக்குமே அந்த உணர்வுகள் இல்லை. இப்போ இருக்கிற பயலுங்களுக்கு எவனுக்குமே அந்த உணர்வு இல்லை. பொருளாதாரம் எல்லாம் அந்த கட்சியில் இருக்கிற 3/4 பேர் ஹவாலா வியாபாரி பண்ணுறவங்க, ஹவாலா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களை தான் இப்போ கட்சியை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, யார் ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்களுக்கு குஜராத் தூக்கிட்டு ஜால்ரா அடிச்சுட்டு மாமா வேலை பார்த்துக்கிட்டு அவங்க அந்த அரசியலை கொண்டு போகிறாங்க. நம்ம தொடர்ச்சியா இந்த இஸ்லாமிய குடியிருப்புகள் அகற்றப்பட்டது சம்பந்தமா நீங்க தொடர்ச்சியா நிறைய பேட்டிகள்ல பேசியிருந்தீங்க. குறிப்பா அம்மாப்பேட்டை, அப்புறம் இந்த அஸ்னாபுரம், இந்த பகுதிகளெல்லாம் அது பேசிட்டு அது நிறைய சொல்லியிருந்தீங்க. அது குறித்து நாம என்ன கேட்கிறோம்னா, இப்போ அது வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் நடக்கலையே, தொடர்ச்சியா எல்லா பகுதியிலும் நடந்துச்சு. எல்லாரையும் இடிச்சு கொண்டு போய் எங்க கொண்டு வராங்கன்னா சொல்றது கண்ணகி நகர் போங்க, கல்லுக்குட்டை போங்க அப்படின்றாங்க. பொருளாதாரம் வாழ்வாதாரம் ஃபுல்லா இங்கே இருந்தவன 40 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 3-4 தலைமுறை இருந்தவங்கலாம் காலி பண்றாங்க. இது திமுக தொடர்ச்சியா செஞ்சுது. நீங்க குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பேசுறீங்களோ அப்படிங்கிற ஒரு எனக்கு என்ன வருது. நீங்க இது மாதிரி பொது தளத்துல போராடக்கூடிய தலைவர்கள் எல்லாருக்கும் பேசுனா இன்னும் ரீச் ஆகுமே அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன்.
இல்லை, நான் பொதுவாக தான் பேசினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூரில் விஷயம் வந்து பொதுவாக பேசுகிறோம். அனகாபுத்தூரில் இடித்தாங்க வீடு, அங்கே வந்து முஸ்லீம்கள் எல்லாரும். அனகாபுத்தூரில் காயமல் நகர்ன்ற ஒரு நகர் இருக்குது, அதுவும் இடித்தாங்க. இப்போது இதில் அம்மாப்பட்டினத்தில் வந்து ரஹ்மத் நகர் இடித்தாங்கல்ல, அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகள் அது, புரியுதுங்களா? அதாவது திமுக இது இந்த கேள்வி எப்படி வருதுன்னு சொன்னால், கேட்குறவனே திமுக முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சியாச்சு அப்படின்னு சொல்லும்போது, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்படி ஆதரவான கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பி நம்ம பதில் சொல்லும்போது, அப்போ நம்ம இந்த விஷயம் தான் பேச முடியும், பொதுவாக பேச முடியும். அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? பிஜேபி சொல்றான், RSS சொல்றான், எல்லாருமே நம்மளுக்கு சொல்றான். சொல்லும்போது இவங்க திமுக முஸ்லீம்களை என்ன பாதுகாத்தது? இங்க பாருங்க, இங்க அனகாபுத்தூர்ல வந்து காகிதமில்லத் நகர் இடிச்சாங்க, ஒரு 500 வீடு கிட்ட இடிச்சாங்க. இதுக்கு ஒரு 8 தலைமுறையா இருந்துங்க. கடைசியா இந்த வருஷம் கூட அந்த இது வீட்டு வரி கட்டி இருக்காங்க. அப்படியேப்பட்ட இடங்கள் இடிக்கிறாங்க. ஏதோ வந்து குடிசை போட்டாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்க, அதை போய் ரிமூவ் பண்றது வேற இல்லையா? அப்போ அவங்க ஒவ்வொருத்தருடைய கனவு இல்லையா, வெளிநாடு போகணும், ஒரு கனவு. அப்போ அவன் வந்து அந்த இடத்துல 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கியிருக்கான், 2 கோடி ரூபாயில ஒருத்தன் வீடு வாங்கியிருக்கான். அதை இடிச்சிட்டு நான் கண்ணகி நகர்ல தரேன், பெரும்பாக்கத்துல தரேன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்போ இது சம்பந்தமா வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கோ, விடுதலை சிறுத்தையோ, கம்யூனிஸ்டுகளோ ஏன் இதை வந்து போராடல? ஏன் திமுக தலைவர்கிட்ட போய் இது நியாயம் கேட்கல? கேட்டா நீதிமன்ற உத்தரவுன்றாங்க. இதே நீதிமன்ற உத்தரவு தானே நம்ம இது தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டே அவங்க ஆர்டர் போட்டாங்க இல்லையா, சாஸ்திரா பல்கலைக்கழகத்தை வந்து இடிச்சு அது ஆக்கிரமிப்பு எடுங்கன்னு. ஏன் அங்க போகல? அப்போ அங்க ஒரு நீதி, இங்க ஒரு நீதியா அப்படின்ற கேள்வி நம்ம வைக்கிறோம். ஆனால் நம்ம முஸ்லீம்கள் விஷயம் மட்டும் நம்ம பொதுவெளியில் பேசல, பொதுவாக தான் பேசுறோம். ஆனால் இந்த திமுகன்னும் போது எல்லாருமே கேட்க கேள்வியே என்ன பண்ணாங்க, திமுக முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சி தானே அப்படின்னும் போது நம்ம அதை இது பண்றோம், அதை கவுண்டர் கொடுக்கறதுக்காக நம்ம பேசுறோம். இப்போ திமுக எதிர்கட்சியா இருக்கு, இப்போ நான் திமுகவை பத்தி பேச முடியாது. இப்போ யார் ஆளுங்கட்சியா இருக்காங்க? ஆளுங்கட்சி வந்து அது என் சமூக விஷயமோ இல்லை பொதுவான விஷயங்களுக்கோ சட்டம் ஒழுங்கோ மற்ற விஷயங்களை தான் நம்ம பேசிட்டு வரோம். இப்போ இவர் விஜய் தலைமையிலான அரசு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு விரோதமான என்ன செயல்பட்டு இருக்கு அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நீ பேசும்போதே குறிப்பிட்டீங்க, ஒருவேளை விஜய் பக்கம் போயிருந்தா கூட இன்னும் அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியில அழைக்கவும் இல்லை, நீங்களும் அதனால அணுக முடியல, அப்படியே போயிடுச்சு. ஒருவேளை இந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா இப்ப யாரும் இந்த சமுதாயத்திற்கு செய்ய மாட்டேங்கிறாங்கிற அந்த ஆதங்கம் உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது. அப்போ நீங்க உங்களுக்கு நிறைய இருக்குது, அது நீங்களே ரெப்ரசென்ட் பண்ற இடத்துல இருந்திருக்கலாம் இல்லைங்களா? இல்ல விஜய் தரப்புல வந்து 2-3 குழுவா வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், திரைப்படங்களை முஸ்லீம்களே தீவிரவாதியா பயங்கரவாதியா எடுத்திருக்காரு, அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இல்லைங்க மன்னிப்பெல்லாம் இப்போ அவர் அரசியல் தலைவர் ஆயிட்டாரு, அப்போ மன்னிப்பு கூட அவருக்கு ரொம்ப ப்ரெஸ்டேஜ் பார்த்தாருன்னா ஒரு வருத்தமாச்சும் தெரிவிக்க சொல்லுங்கன்னு. அது ஒரு தடவை சொல்லி பார்த்தேன், 2 தடவை லெட்டர் கேட்டாங்க, 2 தடவை லெட்டரும் கொடுத்தேன். ஒரு வருத்தம் தெரிவிங்க, நான் வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு. வருத்தமும் தெரிவிக்கல. அப்போ ஒரு வருத்தமோ ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட உனக்கு வந்து நீ தயாரா இல்லைன்னு சொன்னா உனக்கு என்ன மயிறு நான் ஆதரிக்கணும்? உன்னால நான் என்ன பலன் அடையணும் அப்படின்ற கேள்வி எனக்கு. இல்ல சமூக தூக்குப்புல போடுங்க. என் சமூகத்தை பொது தளத்துல தீவிரவாதி மாதிரி காட்டவனாச்சே நான் எப்படி கூட சேர்ந்துட்டு நான் சமூகம், அதெல்லாம் முடியாது.